ஹலோ மக்களே, வெல்கம் டு கட்டுறது சமையல். நல்லா சமைப்போம், நல்லா சாப்பிடுவோம். ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்சு காம்போ என்னென்னா, இப்போ நம்ம சாப்பாடு வச்சுருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மட்டன் வாங்கியிருக்கிறோம். மட்டன் கிரேவியும் மட்டன் சூப்பு ரெடி பண்ண போகிறோம். இப்போது மட்டன் சூப்புக்கு தேவையான பொருள் என்னென்னா, மட்டன் வச்சுருக்குறோம், மிளகு சீரகம் அரைச்சி வச்சுருக்குறோம், சின்ன வெங்காயம் கருவேப்பிலை வச்சுருக்குறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்குறோம், கொஞ்சம் மஞ்சத்தூள் வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து அடுப்பில் வந்து குக்கர் வச்சாச்சு. மட்டனும் கொஞ்சம் போட்டுப்போம். அவ்வளோதான். இது வந்து சூப்புக்காக அருமையான பாய் வீட்டு மட்டன் சூப் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் மக்களே. சின்ன வெங்காயத்தை போட்டு விடுறோம், கருவேப்பிலையும் போட்டாச்சு. இப்போது மிளகு சீரகமும் நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம், அது போட்டுருவோம். சும்மா 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டிருந்தோம். மிளகு சீரகம் அரைச்சாச்சு. கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுப்போம். ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தோம் மட்டன் நாங்கள் காலையிலே. இப்போ அப்படியே செய்கிறோம். அருமையாக இருக்குது. எலும்பு சாதம் ரெண்டுமே இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துப்போம். நம்ம வந்து குக்கர் பற்ற வச்சாச்சு, போட்டுட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுருவோம். போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிப்போம். அப்படியே மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இது வந்து மார்கண்டம், மார்கண்டம் சளிக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஆமாம், இந்த சூப்பு வந்து அதான் நெஞ்செலும்பு சூப்பு மாரி மார்கண்டம் சூப்பு. பாருங்க, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம். சூப்பர். ஓகே, கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம். அவ்வளோதான். ஓகே, கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்குவோம். ஓகே, கொஞ்சம் உப்பு நம்ம போட்டுப்போம். எத்தனை விசில் வரணும்? ஒரு 5 விசில் வச்சு. ஓகே, 5 6 விசில் இருக்கட்டும். நல்லா மட்டன் வெந்துடும். சூப்பும் நல்லா அந்த சாறு இறங்கியிருக்கும், அம்சமாக இருக்கும். சூப்பரான மட்டன் சூப். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மட்டன் கிரேவி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சூப்பை ரெடி பண்ணிடுவோம் மக்களே. பாருங்கள், அருமையான சூப்பு. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. குக்கர் மூடி போட்டாச்சு. 5 6 விசில் வர இருக்கும். நம்ம வெயிட் பண்ணுவோம். வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணலாம். ஓகேங்களா? அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். பாருங்கள் மக்களே, இப்போ வந்து நம்ம சூப் ரெடி ஆகிடுச்சு. குக்கர்லேருந்து எடுத்துட்டோம். கொஞ்சம் எலும்பு கறிலாம் இருக்குது பாருங்கள். சூப் ரெடி தான். இப்போ நம்ம தாளித்து அப்படியே ஊற்ற வேண்டியது தான். சூப்பரான சூப் ரெடி. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த பேன் வச்சாச்சு. தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கிறோம். சாப்பாடு நம்ம வடித்து வச்சாச்சு. பாருங்கள், இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு போடுவேன். நல்லா சூப்பராக வந்திருக்கு மக்களே. சூப்பு அருமையாக இருக்குது. கடுகு போட்டாச்சு, பொரியுது. வெங்காயம் போடுவோம், சீரகம் கொஞ்சம் போட்டுப்போம். ஏற்கனவே நம்ம போட்டுட்டோம் சூப்பில். ஓகே, ஏற்கனவே நம்ம வெங்காயம் போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் போட்டுக்கிறோம், அவ்வளோதான், தாளிப்புக்காக. சின்ன வெங்காயமாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா தாளிப்போம். சூப்பு ரொம்ப அருமையாக இருக்குது. ஆமாம், போடுறாங்க, நம்மளுக்கு அது வேண்டாம். ஓகே, நாங்கள் கிராம்பெலாம் போடல. இதுவே ரொம்ப அருமையாக இருக்கும். சிம்பிளான முறையில் நம்ம சூப் செய்கிறோம். அது நல்லா தாளிக்குது. அவ்வளோதான், அருமையாக சூப்பு. அவ்வளோ தாளித்து கொட்டிடுறதா மக்களே. அருமையான மட்டன் சூப் ரெடி மக்களே. சூப்பரான சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேறு இதில் மாற்றிப்போம். சூப்பு ரெடி பண்ணியாச்சு. ஒரு லைட்டாக ஒரு டேஸ்ட் பார்த்துக்க வேண்டியது தான். அருமையான மட்டன் மார்கண்ட எலும்பு சூப், நெஞ்சு எலும்பு சூப் ரெடி ஆகிவிட்டது. சூப்பராகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம அடுத்து மட்டன் கிரேவி பண்ண போகிறோம். அதற்கு நாங்கள் ஒரு சூப் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு வந்துடுறோம். நம்ம அடுத்து மட்டன் கிரேவி பண்ணுவோம். மீல்ஸுக்கு சாப்பாடு வடித்து வச்சாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம மட்டன் சூப்பு சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம மட்டன் கிரேவி செய்ய போகிறோம்.
அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், கிராம்பு, ஒரு ஏலக்காய், பட்டை, பிரியாணி இலை, தக்காளி, கொத்தமல்லி, இது வந்து தேங்காய் அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம், அப்புறம் 2 வரமிளகாய் போட்டு அரைச்சி வச்சிருக்கிறோம். அப்புறம் சோம்பம் கொஞ்சம் போட்டு அரைச்சி வச்சிருக்கோம். ஓகே, மற்றதெல்லாம் குழம்பு செய்யும் போது பார்க்கலாம். ஓகே, இது வந்து இப்போ மட்டன் வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் குக்கர் வச்சாச்சு. நாங்கள் குக்கரை தான் செய்ய போகிறோம். ஸோ இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நம்ம வந்து குக்கர் சூடான பிறகு நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். இப்போ எண்ணெயை ஊற்றியாச்சு. கொஞ்சம் மட்டன் குழம்புறதுனால கொஞ்சம் எண்ணெய் அதிகம். ஓகே, மீடியமாக இருக்கா, கொஞ்சம் ஊற்றி. ஓகே, சரியா? நல்லா கறி வந்து நல்லா வெந்து வச்சுருக்குறோம். சூப்பராக இருக்குது மட்டன். இப்போ நம்ம சோம்பு போட்டுக்கலாம். ஓகே, ஏற்கனவே தேங்காயோட அரைச்சிருக்கோம், அதனால கொஞ்சமாக சோம்பு. ஓகே, ரைட்டு. கொஞ்சம் பட்டை. ஓகே, ஒரே ஒரு ஏலக்காய். ஓகே, கிராம்பு ஒரு 3-4 கிராம்பு. ஓகே, ஓகே, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். இப்போ நல்ல வாசனையாக இருக்குது கடல். ஓகே, ரைட்டு. 2 பச்சை மிளகாய் போட்டாச்சு. நாங்கள் ஏற்கனவே நம்ம வந்து இந்த மிளகு, சீரகம், சோம்பு அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் காரத்துக்கு வந்து கம்மியாக நம்ம வந்து 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கிறோம். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் போட்டுக்குங்க, எக்ஸ்ட்ரா பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கட்டும். நம்ம ஏற்கனவே சூப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், மீதி வச்சுருக்குறோம். கறி ஒரு 1/4 கிலோ இருக்குதுல. இதில் வந்து இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம். தக்காளி கொஞ்சம் இருக்குது. ஸோ இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு அப்படியே வதக்க வேண்டியதுதான். வதக்கட்டும், வெங்காயம் வதக்கட்டும். ஓகே, பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன போட போகிறோன்னா தக்காளியாக போட போகிறோம். நாங்கள் நாட்டு தக்காளி தான் வாங்குவோம். ஸோ நாட்டு தக்காளி போட்டுக்கோம். பெங்களூர் தக்காளி கூட போடலாம். சில பேர் வந்து நல்லா அரைச்சியும் மிக்சியில் அரைச்சும் போடுவாங்க. நம்ம இப்படி கூட பண்ணுவோம், அப்படி கூட பண்ணலாம். ஒரு வித்தியாசமான டேஸ்ட் வரும். இது வந்து நம்ம கட் பண்ணி போட்டிருக்கோம். தக்காளி போடுற நேரத்தில் இந்த கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுச்சு, வாசனைக்கு கொத்தமல்லி கொஞ்சம் கூட போட்டிருக்கோம். இப்போ அடுத்து வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும்னு சொல்கிறாங்க. தக்காளி கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். கொஞ்சம் லைட்டாக வதங்கினாலே இஞ்சி பூண்டு. இது பழசு அரைச்சது, காலி வச்சு அதோட போட்டுருந்தோம். தக்காளியும் நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். இந்த இஞ்சி பூண்டோட போடும்போது தக்காளியும் நைஸாக இதுவாகிடும். சரியா? தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. சூப்பர். நல்லா கொஞ்ச நேரம் வதங்கட்டும், அதுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம அடுத்த பொருள் சேர்ப்போம். ஓகே, இப்போது வதங்கிடுச்சு தக்காளி. ஓகே, மஞ்சள்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்தது குழம்பு மிளகாத்தூள் நாங்கள் சேர்க்குறோம். நீங்கள் உங்கள்கிட்ட தனியாக இருந்தால் தனியாக போட்டுக்கோங்க. சில்லி பவுட்ரு, மிளகாத்தூள், அப்புறம் தனியாத்தூள், சீரகத்தூள் இதெல்லாம் போட்டுக்க. நாங்கள் மொத்தமாக சேர்த்து அரைச்சிருக்கிறோம், அதனால நாங்கள் மொத்தமாக போட்டுக்கிறோம். தேவையான அளவு காரம் சேர்த்துக்குங்க. இப்போ கரம் மசாலா போடுவோம். ஓகே,
நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இது மசாலாலாம் அப்படியே இந்த எண்ணெயிலே வதக்குவோம் நம்ம. கொஞ்சம் நல்லா வதக்கும். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள், ஏன்னா அடி பிடிச்சிடும். இப்போ வந்து நம்ம இந்த அரைச்சி வச்சதே தேங்காய் என்ன அரைச்சோம், சோம்பு கொஞ்சம், ஓகே, காஞ்ச மிளகாய், தேங்காய், மிளகு, சீரகம், சோம்பு, காஞ்ச மிளகாய், 2 காஞ்ச, ஓகே. கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும். ஆமாம், கொஞ்சம் எண்ணெயிலே வதக்கும். கையோடு நம்ம வந்து மட்டனை போட்டுருவோம். ஆட்டுக்கறி போட்டு நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்குவோம். அருமையாகிடுச்சு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்கட்டும். ஏற்கனவே நம்ம வந்து கறியை வேகத்தான் வச்சுருக்குறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவையான அளவுக்கு நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். இப்போ இந்த மசாலாலாம் போட்டாலே அதனால் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துப்போம். கடைசியில் இது வேணால் கூட நம்ம உப்பு போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயில் நல்லா மசியுது, நல்லா மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. தேவையான அளவுக்கு தண்ணி, ஓகே. ரொம்ப தண்ணியாக வேணாம், ரொம்ப திக்காக வேணாம். தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம சேர்த்துருவோம். சேர்த்தாலும் கொஞ்சம் கொதி விட்ட பிறகு நம்ம இறக்கிடலாம். ஓகே, சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம உப்பு டேஸ்ட் பார்த்துக்குங்க. கரெக்டாக இருந்தால் ஓகே, கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுக்குங்க. கரெக்டாக இருக்குங்க. ஓகே, ஏற்கனவே கறி வெந்தாச்சு, இருந்தாலும் கொஞ்சம் ஒரு 3 விசில் விட்டுருவோம். அந்த மசாலா அதுக்கெலாம் நல்லா போட்ட பிறகு ஒரு 3 விசில் விட்டுருவோம். வந்த பிறகு அப்புறம் பார்த்துக்கலாம். வந்து ஒரு விசில் விட்டோம்னா எல்லாமே கரெக்டு, கறிலாம் நல்லா வெந்து தான் இருக்குது. இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி அந்த ஹீட்லேயே வந்து அப்படியே அந்த சாறு இறங்கிறதுக்காக தான் நம்ம குக்கரில் ஒரு விசில் விட்டோம். மற்றபடி ஒன்றும் இல்லை. பாருங்கள், அருமையான பாய் வீட்டு மட்டன் குழம்பு ரெடி இருக்கலாம். ஆமாம், எல்லா சைட் டிஷ்க்கும் சரி, அதாவது டிஃபனுக்கும் சரி, சாப்பாட்டுக்கும் சரி, அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே கொத்தமல்லி தூவிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து மாற்றிக்க வேண்டியதுதான் மக்களே. வாசனை திறந்தோன்னே அவ்வளோ ஒரு வாசனை, அருமையான வாசனை. கறியை மட்டும் பார்த்து நீங்கள் ஒரு வாங்க வேண்டியிருக்கும். சில நேரத்தில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கணும், அருமையாக இருக்கும். இந்த கறியை மட்டும் நீங்கள் வந்து உங்களுக்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கறியை பார்த்து வாங்குங்க, நல்ல சுவையான ஒரு டேஸ்ட் இது. ஸோ ஓகே, இப்போ இதை பார்த்தீங்கன்னா அருமையான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நீங்கள் தொடர்ந்து நம்முடைய சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு பாத்திரத்தில் ஊற்றிப்போம். அப்பா, நல்லா புகை அடிச்சிடுச்சு பாருங்கள் மக்களே. சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. தொடச்சிடுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து சாப்பிட வேண்டியது தான். ஓகே மக்களே, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ஹலோ மக்களே, வெல்கம் டு கட்டுறது சமையல். நல்லா சமைப்போம், நல்லா சாப்பிடுவோம்.